அப்போது அவருக்கும் அந்த அனுபவம் தான் இருக்குது. அப்போ அவரும் என்ன சொல்கிறாரு, நான் அந்த 5 எழுத்தை பிடிச்சிக்கிட்டேங்கிறாரு. ஆனால் அந்த ஆன்மா பக்குவமடைய அதே மாணிக்கவாசகர் மற்ற இடங்களில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதே மாணிக்கவாசகர் தான். அனுபவம், பக்குவம் சொன்னீங்கல்ல, பக்குவம். அப்போ அது எப்படி வந்ததுன்னு இப்போ அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ முனிவர்கள் தவம் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே என்ன வளர்ந்துடும்? புற்று வளர்ந்துடும். நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு யாரு? வால்மீகி. பேரே அதனால தான் வந்தது. ராமாயணம் சொன்ன வால்மீகி அப்படி உக்காந்து என்ன ஆயிடுச்சு, புற்று வந்துடுச்சு. சில பேர் அப்படியே மரம் மாதிரி நிற்பாங்க, அசையாமல் நிற்பாங்க. சில பேர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சில பேர் தண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க, கால் அது மட்டும்தான். அந்த கால்னா காற்றை தான் அவங்க சுவாசித்து அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. வேற சாப்பாடே கிடையாது, தண்ணி தான் சாப்பாடு. இப்படிலாம் தவம் இருப்பாங்க முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், பெரிய பெரிய தேவர்கள். இன்னும் எந்தெந்த உலகத்தில் யார் யார் இருக்காங்களோ இவங்க யாராலும் பார்க்க முடியாத மலர் அடி படைத்தவன், திருவடி கொண்டவன் நம்முடைய சிவபெருமான். அவர் என்ன பண்ணார்னு இப்போ சொல்ல போறார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய், புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய், அண்டவானரும் பிறரும் வற்றியாரும் காணா திருவடி மன்ன, வற்றியாரும் நின் மலரடி காணா மன்ன, என்னை ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய் 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 பற்றினாய், என்னை ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய் பற்றினாய். நம சிவாய நம சிவாய நம சிவாய எனும் ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய். பெருமானே நீ என்னை பற்றினாய் பற்றினாய். சிவா பாடலாம் இப்போ எனக்கு நிறைவு செய்ய நேரம் இல்லை. என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளோ காலம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், 5 எழுத்தை நான் பிடிச்சேன்னு. ஆனா உண்மையில என்ன நடந்தது? 5 எழுத்தை கொண்டு நீ தான் என்ன பிடிச்சிட்ட. தெரியாம போச்சேடா. என்னமோ நானே 5 எழுத்தை பிடிச்சேன்னு இவ்வளோ நாள் உட்கார்ந்து இருந்தேன். நீ இல்லடா அந்த 5 எழுத்து மூலமா என்ன பிடிச்ச. புரியுதுங்களா? இப்போ அந்த 5 எழுத்து தான் உங்களை பக்குவப்படுத்திட்டு வருது. அப்போ உண்மையிலே உங்ககிட்ட பக்குவம் எப்படி வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பாட்டு கூட உங்களுக்கு முழுசா புரியல அப்படின்னா இன்னொரு இடத்துல இன்னும் அழகா சொல்வார். எப்பா இப்போ நான் சிவாய நம சொல்ற அளவுக்கு வந்துட்டேன். நான் இப்போ சிவாய நம சொல்றேன். ஆனால் இந்த சிவாய நம நானாவா பெற்றேன், தவம் பண்ணே எனக்கு கிடைச்சது. அந்த தவம் நானாவே தவம் பண்ணனா, எனக்கே தோன்றி நானே தவம் பண்ணி இந்த சிவாய நம எனக்கு கிடைச்சதா? கேட்கிறாரு பாருங்க மாணிக்க வாசகர். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன். நானாகவா தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து
அடியேற்கு அருள் செய்தான், அடியேற்கு அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான், அருள் செய்தான், தவம் செய்தேன். அடியேற்கு அருள் செய்தான் சிவபெருமான், அருள் செய்தான். எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு சிவபெருமான் அருள் செய்தான். சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தித்திக்கும் சிவபெருமான் அருள் செய்தான். இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அருள் செய்தான். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான், அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான், அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான். சிவாய நம, 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 சிவாய நம என பெற்றேன். சிவா, உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சது. நாம சிவாய நம, நம சிவாய நாம பிடிக்கல. நம சிவாயத்தின் மூலமா பெருமான் என்னை பிடித்திருக்கிறார். அந்த ஐந்தெழுத்து தான் உங்களை இப்படி சிறிது சிறிதாக உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறது. நான் பக்குவம் அடையேன். அதான் புரிஞ்சுக்க. இதை புரிந்து கொள்வதற்குத்தான் நம்ம இப்போ எங்கே போயிட்டோம்? மாணிக்கவாசர்கிட்ட போயிட்டோம். இது போனால் அப்படியே போயிட்டே இருக்கணும் போல ஆசை வரும். மாணிக்கவாசரோட ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ கிளாசிக்கான பாடல்கள். ஒரு தன்னை பற்றி அவர் எப்படி சொல்லிக்கிறாரு அதெல்லாம் கேட்டால் அசந்துருவோம். தன்னை அவர் எப்படி சொல்லிக்கிறார், நான் யாரு எல்லாம் கேட்டால் நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், எதை சொல்றதுன்னு இப்போ தெரியல. எனக்கு திருவருள் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு ஏன் திருவருள் கிடைக்கல? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதா, இல்லை நான் யாருங்கிற கேள்விக்கு மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல ஒரு பதில் சொல்றாரு, அதை சொல்றதா, எதை சொல்றதுன்னு திக்குமுக்காடுறேன். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு நான் யாரு அப்படின்னு சொல்றாரு. விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய். வஞ்சக பெரும் புலையனே நான் வஞ்சக புலையனே, என்னை உன் கோயில் வாசலில் பித்தனாக்கினாய், பித்தனாக்கினாய். பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய், பெரிய அடியார்க்கு உரிய நாக்கினாய். பெருமானே சிவபெருமானே, இந்த உலகத்தவர் தாம் வளர்த்த ஒரு மரம், இந்த உலகத்தவர் தாம் வளர்த்த ஒரு மரம் நச்சு மாமரம் ஆனது காண்கிறாய்.
என்றார். நச்சு மாமரம் ஆயினும் இவ்வுலகத்தார் அதை கொல்லார், அதை கொல்லார். இவ்வுலகத்தார் அதனை கொள்வார், கொள்வார். வெட்டாது அழிக்காது விடுவார். பெருமானே, சிவபெருமானே திருநீலகண்டான், நானும் அஞ்ஞனே ஓர் நச்சு மாமரம், நானும் அஞ்ஞனே ஓர் நச்சு மாமரம் ஆயினேன். பெருமானே, நானும் ஓர் நச்சு மாமரம். சிவனே, என்னை கொல்லாய். பெருமானே, என்னை கொல்லாய், என்னை கொள்வாய். உடையநாதனே, என்னை கொல்லாய், கொல்லாய். என்னை ஏற்றுக்கொள்வாய், என்னை ஏற்றுக்கொள்வாய். நானும் அஞ்ஞனே ஓர் நச்சு மாமரம், மாமரம். சிவா. வேண்டாம், அங்கேருந்து நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் யார்? நான் ஒரு நச்சு மாமரம். என்ன பக்குவப்படுத்துகிறேன்னா நானே பக்குவப்பட்டுருவேனே. நான் நச்சு மாமரங்க, ஒருத்தருக்கும் பயனற்றவங்க. நான் நாய், கடையன், அற்பன். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வரேன்னா நீ வளர்க்காமலா நான் வந்துட்டேன். நீ வளர்க்காமலா நான் இப்படி வந்துட்டேன். இப்படி வளர்த்தியே, இன்னும் கொஞ்சம் வளர்த்து உன்ன மாதிரியே நீ ஆக்குவடா, நீ ஆக்குவடா. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுவது தான் இன்று மாணிக்கவாசக பெருந்தகையை நாம் நினைப்பதற்கான நேரம். சிவா, ரொம்ப ஒரு அழகான ஒரு நேரம். அன்பர்களுக்கு நன்றி சொல்லி இன்னும் 10 நிமிஷம் கூட இல்லை. இப்போது நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு வரோம். அதாவது, ஏன் மெய்கண்டார் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் என்று போற்றப்படுகிறார். இப்படி ஒரு குழப்ப நிலை. ஏகான்மவாதம் சொல்லுகிற அபேதவாதம் சரியா, விசிஷ்டாத்வைதம் சொல்லுகிற அபேதாபேதவாதம் சரியா, துவைதம் சொல்லுகிற வேதவாதம் சரியா என்ற குழப்ப நிலையில் இருக்கிறோம். அப்போ ஆதிசங்கரனுடைய அந்த கொள்கையெல்லாம் மறுத்து வந்த சூரியன் தான் மெய்கண்டார். மெய்கண்டார் என்ன சொல்றாரு? அப்பா, நீங்கள்லாம் என்ன கொண்டு போயிட்டீங்கன்னா, அத்வைதம் அப்படிங்கிற சொல்ல நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? துவைதம்னா 2, தோனா 2, அத்வைதம்னா 2 இல்லை, 2 இல்லைன்னா அது 1 அப்படிங்கிற மாதிரி நீங்க எதை வச்சுக்கிட்டு போறீங்க? எதை வச்சுக்கிட்டு போறீங்க? நம்பர். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? யூ ஆர் டாக்கிங் அபவுட் நம்பர், கார்டினல் நம்பர், ஒரு எண். 2 என்பது ஒரு எண். நீங்கள் 2 என்ற எண்ணை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களது கொள்கையை வகுக்கிறீர்கள். ஆனால் அத்வைதம் என்ற சொல் உண்மையில் அது எண்ணு பொருள் அல்ல. மெய்கண்டார் கொடுக்கிற விளக்கம் பாருங்க. மெய்கண்டார் சொல்றாரு, அத்வைதம் என்பது எனக்கும் பெருமானுக்கும் உள்ள உறவை குறிப்பது. எனக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவுப்பா. எனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன சம்பந்தம், அதை பற்றி பேசுறது அத்வைதமே ஒழிய நீ நினைக்கிற மாதிரி 2 1 இது கிடையாது. நீ அதில் போய் தேவையில்லாமல் சிக்கிக்கிட்ட. அதனால தான் உனக்கு உண்மை தெரியல. உண்மை என்ன? எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யானை இருக்கிறது. அந்த யானையை பார்வை அற்றவர்கள் சென்று பார்க்கிறார்கள். இப்போ ஒருவன் என்ன செய்கிறான்? அந்த முதுகம் மட்டும் தடவி பார்க்கிறான். அப்போ அவர் என்ன சொல்லுவார்? யானை எதை போல இருக்கிறது? இந்த சுவரை போல இருக்கிறது என்று அவர் சொல்லுவார்.
இன்னொரு பார்வையற்றவர் அந்த காலை தொட்டு தொட்டு பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுவார்? இந்த தூணை போல இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். மற்றொருவர் அந்த பெரிய அந்த காதை தடவி பார்த்தவர், அவர் என்ன சொல்லுவார்? யானை என்பது முரத்தை போல இருக்கிறது என்று சொல்லுவார். நமக்கு என்ன இருக்கிறது? பார்க்கும் திறனுடைய கண் இருக்கிறது. நாம் யானையை பார்க்கிறோம். இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யானையின் ஒரு பகுதியை மட்டும் சொல்லுகிறார்கள். எனக்கு கண் இருக்கிறது, பார்க்கும் திறன் இருக்கிறது, நான் யானையை முழுமையாக பார்க்கிறேன். இதுதாங்க மெய்கண்டார் நிறுவனது. மற்றவர்கள் சொல்வது தவறில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரம்பொருளின் ஒரே ஒரு பகுதியை பார்க்கிறார்கள். ஆதிசங்கரர் ஒன்றாயிருப்பதை பார்க்கிறார். ஒன்றாயிருப்பதை பார்க்கிறார். அவர் எதை பார்க்க மறந்தார் அல்லது எதை பார்க்க தவறினார்? அதே பெருமான் மற்றொரு சொன்ன வேறாகவும் இருக்கிறான், அதை பார்க்க தவறினார். ராமானுஜர் சொன்ன உடனாயிருத்தலையும் பார்க்க தவறினார். மத்துவர் பார்த்தார். மத்துவர் பார்த்தது உண்மை, சரிதான். ஆனால் அவர் ஒரே ஒரு அம்சத்தை பார்த்தார். கடவுள் வேறாக இருக்கிறார் என்று மட்டும் பார்த்தார். ஆனால் அவர் எதை பார்க்கவில்லை? அவர் ஒன்றாயிருப்பதை பார்க்க தவறினார், உடனாயிருப்பதை பார்க்க தவறினார். ராமானுஜர் பார்த்தார், கடவுள் உடனாயிருக்கிறார். கை என்பது என் உடலின் ஒரு அங்கம், கை என்னோடு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அப்ப நானும் கடவுளின் அங்கம் என்றால் நான் கடவுளோடு இருக்கிறேன் என்று ராமானுஜர் பார்த்தார், உடனாயிருப்பதை பார்த்தார். ஆனால் ராமானுஜர் எதை பார்க்கவில்லை? அதே கடவுள் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறான் என்பதை அவர் பார்க்க தவறினார். மெய்கண்டார் முழுமையான அறிவு. இந்த இடத்துல கண்ணுங்கிறது என்னது? முழுமையான அறிவு, மெய்யறிவு. இவருக்கு முழுவதும் பார்க்க தெரிந்தது. எனவே மெய்கண்டார் சொல்லுகிறார், எனக்கும் உயிருக்கும் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல். ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கடவுள் என்னோடு இருக்கிறார். இதுதான் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. இதை இப்படி 3 சொற்களால் விளக்காமல் ஒரே சொல்லால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் அந்த சொல்தான் அத்வைதம். அத்வைதம் என்றால் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல். அவ்வளவுதாங்க. என்ன போடு, இப்படி ஒரு விளக்கம் தந்தா அப்புறம் நம்ம அவரை ஞான சூரியன்னு சொல்லாம இருக்க முடியுமாங்க? அவரை அருட்கதிரோன்னு சொல்லாம இருக்க முடியுமாங்க? என்ன ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. மற்றவர்கள் சொன்னதெல்லாம் ஒரு பகுதியை மட்டும் பார்த்துவிட்டு செல்லுகிறார்கள். மெய்கண்டார் முழுமையாக பார்க்கிறார். இதுதான் அத்வைதம் என்ற சொல்லுக்கான விளக்கம். இந்த விளக்கத்தை தந்ததுதான் மெய்கண்டாருக்கு இத்துணை பெரிய சிறப்பினை தருகிறது. அதனால தான் யாரு அவர் பேர் என்ன, தாய்மான சுவாமிகள் அழகா சொல்றார். அவரு நம்ம இவரை பத்தி பேசும் பொழுது, மெய்கண்டாரை பத்தி பேசும் பொழுது, பொய் கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ. எப்படி கேட்கிறாரு பாருங்க. மற்றவங்களாம் பொய் கண்டார்கள், மற்றவர்களாம் பொய் கண்டார்கள். அவர்களெல்லாம் காணாத அந்த புனிதமான அத்வைதத்தை கண்டவன் யார்? மெய்கண்டநாதன். அவனுடைய அந்த அருள் எனக்கு என்று கிடைக்குமோ என்று கிடைக்குமோ என்று ஏங்குகிறார் தாய்மான சுவாமிகள். இப்போ அந்த ஏக்கம் எவ்வளவு உண்மை, அது எவ்வளோ பெரிய உண்மை நமக்கு புரியுதுங்களா? அதனால அத்வைதம் என்ற சொல்லிற்கு இதுவே பொருள். இந்த பொருளை மிக தெள்ள தெளிவாக மெய்கண்டார் சொல்லியதால் அவரை ஞான சூரியன் என்றும் அருட்கதிரோன் என்றும் நாம் வழங்குகிறோம். உண்மையில் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் மெய்கண்டார் மெய்கண்டார் மெய்கண்டாரே என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 15 மணித்துளிகள் இருக்கின்றன. இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய்ங்கிறத விளக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நேரம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏதாவது கேள்வி அது சொல்லி முடிச்சிட்டுமா? அதையும் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய்னு சொல்கிறது நம்ம நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னால் புரியும். இப்போது காலையில் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சின்ன குழந்தை, அது யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த குழந்தை என்ன பண்ணுது, காலையில் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எங்கேயோ இடிச்சுக்கிட்டு காலில் ஏதோ கிழிச்சு ரத்தம் கொட்டுது. அம்மா பார்த்துட்டு பதறி போய் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்து அம்மா அப்படி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா ஐயா கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. உடனே என்ன பண்ணாங்க, தன்னோட புடவையை கிழிச்சு என்ன பண்ணாங்க, கட்டு போடுறாங்க. அந்த புடவை என்ன புடவை, பட்டு புடவை. அந்த குழந்தையே கேட்குது, அம்மா என்னம்மா பட்டு புடவையை கிழிச்சிட்ட, நீ அடிக்கடி சொல்லுவியே அப்பா வாங்கி கொடுத்த ஒரே புடவை இதுதான்னு, அதை போய் கிழிச்சுக்கிட்ட அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அப்போ அம்மாவோட பதில் என்ன, பதில் என்ன, நீ யாரு, நீ யாரு, நீ என் கண்ணு, என் மணி, நீ என் உயிர், நீ வேற நான் வேற இல்ல, நீ யாரு, நீ என் உயிர், நீ வேற நான் வேற இல்லை, அதனால தான் நான் பண்ணினேன். சரி, நிகழ்ச்சி முடிஞ்சது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, நீ வேற நான் வேற இல்லை அப்படின்னா ரெண்டும் ஒன்று, ரெண்டும் ஒன்று. இது நடந்து முடிஞ்சுது. சாயங்காலம் குழந்தை ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்துடுச்சு. அது விளையாண்டுச்சு, எல்லாம் முடிஞ்சுது. நைட்டு சாப்பாடெலாம் முடிஞ்சிருச்சு. போய் படுக்க போயிடுச்சு. படுக்க போயிட்டு திடீர்னு நாம் வந்து பெட்ரூம்லேருந்து கத்துது, அம்மா மறந்தே போயிட்டம்மா, இந்த மேக்ஸ் மிஸ்ஸு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா, அதை கொஞ்சம் நீ போட்டு வச்சிருமா, நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் எழுதுலன்னா அவங்க வெளியில் நிறுத்திடுவாங்கம்மா, கொஞ்சம் ஹோம்ஒர்க்கை முடிச்சு அதில் வச்சிருமா. ஏய் என்னப்பா சொல்கிற, ஹோம்ஒர்க் நான் எப்படி பண்ண முடியும், நீ இல்லை பண்ணணும், வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது அந்த குழந்தை என்ன சொல்லுது, அம்மா காலையில் என்ன சொன்ன, பொய் சொல்லக்கூடாது, காலையில் என்ன சொன்ன, நீ வேற நான் வேற இல்லைன்னு சொன்னில்ல, அப்போ நீ ஹோம்ஒர்க் பண்ண என்ன, நான் ஹோம்ஒர்க் பண்ண என்ன, அதனால் எனக்கு பதிலாக நீ ஹோம்ஒர்க் பண்ணுன்னு இப்போ அந்த குழந்தை சொல்லுது. ஒரு உண்மையான தாய் இப்போ என்ன சொல்லுவா, அது காலையில் கதை, இதுக்கு நீ வேற நான் வேற தான், வா உனக்கு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு, அது எப்பயும் போல் அந்த 8ல் 3 போன என்ன போன வகுப்பில் கூட நம்ம சொன்னோமே, அது மாதிரி இதில் 8 ஆன் ஹேண்டு 3 ஆன் மைண்டு என்னமோ சொல்லி கணக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்போது குழந்தைக்கு ஒரு அறிவு புகட்டப்பட வேண்டுமானால் தாய் என்னவா இருக்கணும், வேறாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை அந்த தாய் ஆமாம் நம்ம காலையில் சொன்னது உண்மைதானே என்று தாயே அந்த கணக்கை போட்டு கொடுத்திருந்தால் குழந்தைக்கு அறிவு வருமா? வராது. அப்போ அறிவு விளங்க வேண்டுமானால் எப்படி இருக்கணும், நம்ம வேறாய் இருந்துதான் ஆக வேண்டும். காலையில் அந்த தாய் எப்படி இருக்கிறா, ஒன்றாய் இருக்கிறா. அப்போ ஒன்றாய் இருந்தால் தான் அந்த குழந்தை என்ன பண்ண முடியும், பத்திரமா வளர்க்க முடியும். குழந்தை அப்படித்தான் நல்லா இருக்கும். அப்போ ஒரு நல்லா இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும், ஒன்றாய் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நல்ல இருப்பு, அந்த குழந்தை நல்லா இருக்கணும். அப்ப இருப்பு தர வேண்டுமானால் நீங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். அறிவு விளக்கம் தர வேண்டுமானால் நீங்கள் வேறாய் இருக்க வேண்டும். அதே குழந்தை சாட்டர்டே சண்டே வந்துடுச்சு. அது இப்போ சின்ன சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கு. கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் நடந்துடுச்சு. அம்மா என்ன நினைக்கிறா, இந்த தடவை விட்டு பார்க்கலாம், குழந்தை எப்படி ஓட்டுதுன்னு பார்க்கலான்னு அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தை என்ன சொல்லுது, அம்மா விட்டுறாத விட்டுறாத, பிடிச்சிக்கிட்டே வரணும், நீ என்னோடையே வந்தாதான் நான் ஓட்டுவேன், இல்லைன்னா நான் ஓட்ட மாட்டேன். என்னது, என்னோடையே வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், ஓட்டுவேன். அப்போ சைக்கிள் ஓட்டுதல் என்ற தொழில் நடக்க வேண்டுமானால் அம்மா எப்படி இருக்கணும், உடனாய் இருக்க வேண்டும். தொழில் செய்ய வேண்டுமானால், இயங்க வேண்டுமானால், இயக்கம் நடைபெறுவதற்கு உடனாய் இருக்க வேண்டும். ஒரு நல்ல இருப்பு தருவதற்கு ஒன்றாய் இருக்க வேண்டும்.
அறிவு விளக்கம் தருவதற்கு வேறாய் இருக்க வேண்டும். இயக்கம் தருவதற்கு, இயக்கத்தின் மூலமாக ஒன்றை நுகர்வதற்கு நீங்கள் உடனாய் இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த சின்ன குழந்தைக்கு கடவுள் என்ற தாய் செய்து கொண்டிருக்கிறாள். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து என்னை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறாள். ஒன்றாய் அவன் ஏன் என்னோடு இருக்க வேண்டும்? அப்பொழுதுதான் எனக்கு இருப்பு இருக்கும். உயிர் இல்லாமல் உடலுக்கு என்ன இல்லை? இருப்பு இல்லை. அப்போ உயிருக்கே இருப்பு தருவது பெருமாள். அப்போ நான் இருக்க வேண்டும். எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. இந்த லேப்டாப்பு இருக்கணும்னா என்னென்ன, அதோட வேலையை அது செஞ்சுட்டு இருக்கணும்னா அதோட யார் இருக்கணும்? கடவுள் இருக்கணும். இந்த சாக்லேட்டாகவே இருக்கணும். யாருக்கும் கொடுக்காத இந்த சாக்லேட்டு இன்னமும் சாக்லேட்டாகவே இருக்கணும்னா அங்கேயும் யார் இருக்கணும்? கடவுள் இருக்கணும். இருப்பு தருவதற்கு கடவுள் ஒன்றாய் இருக்க வேண்டும். எனக்கு அறிவு விளங்க வேண்டுமானால், அவன் எனக்கு அறிவு புகட்ட வேண்டுமானால் கடவுள் என்னிலிருந்து வேறாக இருந்தே ஆக வேண்டும். நான் இயங்குவதற்கு கடவுள் என்னோடு உடனாய் இருந்தே ஆக வேண்டும். அந்த இயக்கத்தின் மூலமாக நான் ஒன்றை நுகர்வதற்கு கடவுள் என்னோடு ஒன்றாய் இருந்தே ஆக வேண்டும். எனவேதான் கடவுள் என்னோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார். இப்படி அவர் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதைத்தான் அத்வைதம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம். இதுதாங்க மெய்கண்டார் கொடுத்த அந்த அற்புதமான விளக்கம். எல்லாம் ஒரு விளக்கம் பாருங்களேன். ஆனால் அவங்க விடலை. அவங்க கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதத்தில் வேற மாதிரி சொல்லியிருக்கேன், வேதத்தில் வேற மாதிரி சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிட்ரலி இந்த வார்த்தை வருது, ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம். இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் ஒருவரே, ஒன்றே கடவுள். ஏகமேவ பிரம்மம், ஏகமேவ பிரம்மம்னா ஒன்றே கடவுள். அடுத்தது அத்விதீயம் பிரம்மம், அது இரண்டு அல்ல என்று சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுதே. அப்போ நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள், உபனிஷத்து யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. அது உண்மையானால் இப்போ இதையும் நீங்க ஏற்றுக்கணும்ல, இதை நீங்க மறுப்பீங்களா? கேள்வி கேட்குறாங்க. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மம், ஏகமேவ பிரம்மம், ஒன்றே கடவுள். அப்போ இருக்கிறது ஒன்றுதான், அத்விதீயம் பிரம்மம். அத்வைதம்னா என்ன சொன்னோம்? துவைனா ரெண்டு, அத்வைனா ரெண்டு இல்லை, ரெண்டு இல்லை, ஒன்று தான் கடவுள், ஒன்று தான், ஒன்று தான் கடவுள். எனவே உபனிஷத்துக்கள் ஏகான்மவாதத்தை தான் சொல்லுகின்றன, விடமாட்டேங்கிறாங்க. மெய்கண்டார் இதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இரண்டாம் நூற்பால அதுக்கு பதில் கொடுக்குறார். என்ன அழகாக பதில் கொடுக்குறாருன்னா, நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்குங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்றால் எங்கள் பரம்பொருள் சொல்லியது, நாங்கள் எப்படி மறுப்போம்? எப்பா நீ இதை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? ஏகமேவ பிரம்மம் அது ஒரு சென்டென்ஸு, அத்விதீயம் பிரம்மம் இது இன்னொரு சென்டென்ஸு. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இன்டர்பிரட் பண்ணுறது தப்பு பண்ணுற. வேதம் சரியாக தான் சொல்லியிருக்கு, உபனிஷத் சரியாக தான் சொல்லியிருக்கு, கடவுள் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. உன்னுடைய இன்டர்பிரட்டேஷன், அதற்கு நீ விளக்கம் சொல்லுகிறாய் அல்லவா, அதை நீ புரிந்து கொள்ளுகிறாய் அல்லவா, அதில் தான் தவறு நடக்குது. பிரம்மம் ஏகம் ஏவன்னு நீ படி. ஏகமேவ பிரம்மம்னு படிக்கிறீங்களா? எப்படி படி? பிரம்மம் ஏகமேவ, பிரம்மம்னா கடவுள், கடவுள் ஒருவரே. ஏகம்னா ஒன்று, ஏகம் ஏவ அப்படின்னா அது அழுத்தி சொல்ற ஏகாரம். அப்போ கடவுள் ஒருவரே. இதான் முதல்ல உபனிஷத் சொல்லுது, புரிஞ்சுக்கோ. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறியா? சில தெரியாதவர்கள் கடவுள் மூன்றுன்னு சொல்றாங்களே, பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள்னு சொல்றாங்களே, அதெல்லாம்
தப்பு. கடவுள் ஒருவரே, பரமசிவன் ஒருவனே கடவுள். இதைத்தான் உபனிஷத் சொல்லுது, நீ புரிஞ்சுக்கோ. சரி, அது கதை விடுறீங்க. அப்படியே அத்விதீயம் பிரம்மம்னு சொல்லுது. சரி வாங்க, சரி அதுக்கு ஏதோ ஒரு கதை விட்டுட்டீங்க. அத்விதீயம் பிரம்மம்னு அப்போ ஏன் சொல்லுது? அப்போ இரண்டு அல்லன்னு தானே அர்த்தம். எப்பா நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல சொன்ன சென்டென்ஸு பொருள் உண்மை பேசுது. முதல்ல சொன்ன சென்டென்ஸு பொருள் உண்மை. பொருள் உண்மைனா ஒன்று இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை நிறுவுது. இருப்பது கடவுள் ஒருவரே, இருக்கிற கடவுள் ஒருவரே. கடவுள் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லலை, கடவுள் ஒருவரே. யாரு? பரமசிவன் மட்டுமே. அது பொருள் உண்மை பேசுது. ரெண்டாவது சொன்னில்ல அத்விதீயம் பிரம்மம், அது என்ன தெரியுமா பேசுது? சம்பந்தம் பேசுது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது என்ன பேசுது? சம்பந்தம். யாருக்கும் யாருக்கும் சம்பந்தம்? யாருக்கும் யாருக்கும் சம்பந்தம்? உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்பந்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம எல்லாருமே இப்போ எப்படி சொல்கிறோன்னா, வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணு கொடுத்து பையன் கொடுத்து யாராவது வந்தால் வீட்டுக்கு யார் வரான்னு சொல்லியிருக்கோம்? வீட்டுக்கு சம்பந்தி வந்திருக்காரு, நான் இப்போ வர முடியாது. யார் வந்திருக்கா? சம்பந்தி. இப்படிதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வேணால் சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்க. நம்மளே அறியாமலே அப்படி தான் சொல்லுவோம். சம்பந்தி. மந்தின்னா நான் சொல்லலை, நான் ஒன்றும் சொல்லலைங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சம்பந்தம், பந்தத்தில் உயர்வானது இந்த பந்தம், இந்த உறவு. அதனால் அன்றைக்கி என்ன பேர் வச்சாங்க? சம்பந்தம்னு பேர் வச்சாங்க. நம்ம அது தெரியாமல் இப்போ சம்பந்தி ஆகிட்டோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் பிரம்மம் அத்விதீயம், இது எதை குறிக்கிறது? சம்பந்தத்தை, உறவை குறிக்கிறது. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல், அதை விளக்குவதுதான் அத்வைதம் என்ற சொல் என்று அதற்கும் பதில் கொடுக்கிறார் மெய்கண்டார் தன்னுடைய எடுத்துக்காட்டின் மூலமாக. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் நூற்பாவினுடைய விளக்கம். இதெல்லாம் நான் ஏதோ சும்மா சொல்கிறேன் வச்சுட்டு இருக்காதிங்க. இது ஏதோ ஐயா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அள்ளி விட்டுட்டு இருக்காரு. இல்லை இல்லை, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, இரண்டாம் நூற்பால மொதல் 3 அந்த சொற்கள் அவையே தானே ஆய், அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். அவையே தானே ஆயின்னு உங்கள் கையேடு நம்ம போன வகுப்பில் கொடுத்தோமே, அது இருந்ததுன்னா பாருங்கள். அவையே தானே ஆய் அப்படின்னா அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய் என்று நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்றாய் வேறாய் உடனாய்ங்கிற அந்த பொருள் விளங்கும். அதைத்தான் இவ்வளோ நேரம் விளக்கியிருக்கிறோம். பின்னாடி சில எடுத்துக்காட்டு வெண்பாக்களில் உள்ள கருத்தையும் இதில் சேர்த்து உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம் என்று சொல்லி, காசினி மேல் வந்த அருட்கதிரோன் மெய்கண்டார் மெய்கண்டார் மெய்கண்டாரே என்று சொல்லி இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். ஒரு 5 மணித்துளிகள் ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் சொல்லுங்க ஐயா. சரி, உங்கள் கேள்வியை மறுபடியும் கேளுங்க. அகம்பாவத்தாலேயோ ஆணவத்தாலேயோ இன்னொரு வார்த்தை போட்டீங்க. சிவாயனவர் உங்கள் கேள்விக்கு மாணிக்கவாசகருடைய பாஷையிலேயே பதில் சொல்கிறேன். மாணிக்கவாசகர் இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கிறார். என்னென்னா, எப்பா எல்லாரும் தடன்னு ஓடுறாங்கப்பா, எல்லாம் ஏன் ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் சில பேர் நின்று கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வேகமாக ஓடுறாங்கப்பா. அப்புறம் ஒருத்தரை பிடிச்சி நிறுத்திட்டேன், எப்போ எல்லாரும் எங்கேப்பா ஓடுறீங்கன்னு கேட்டால் அவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறாரு. என்ன சொல்கிறாரு? எப்போ உனக்கு தெரியாதா, சிவபெருமான் அருள் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கான், நாங்கள் அதெல்லாம் போய் அதை வாங்கி குடிக்கலான்னு ஓடிட்டு இருக்கோம், உனக்கு கதை தெரியாதா? சிவபெருமான் அருள் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கான்ப்பா, ஒடியா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. இவங்கெல்லாம் ஓடுறாங்களேன்னு நானும் ஓடினேன். யார் சொல்கிறா? மாணிக்கவாசகர். என்ன நடந்ததுன்னு அவர் மொழியாலேயே கேட்போமா? திருச்சிற்றம்பலம்.
வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை. வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை. உன் அருள் அமுதத்தை வாரி வாரி வழங்குகின்றாய். உன் அருளார் அமுதத்தை வழங்குகின்றாய். நானும் ஓடி வந்து உன் அமுதம் பெற்றேன். உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். உன் அருளார் அமுதத்தை வாரி 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 உன் அருளார் அமுதத்தை விழுங்குகின்றேன். விக்கினேன் விக்கினேன் வினையேன் விக்கினேன். என் விதி இன்மையால் விக்கினேன். என் வினை இன்மையால் விக்கினேன் விக்கினேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை. உன்னால் ஒன்றும் குறைவில்லை. நீ அனைவருக்கும் வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை. அனைவருக்கும் வழங்குகின்றாய். நானும் வாரி 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 விழுங்குகின்றேன். விக்கினேன் வினையேன் விக்கினேன். என் விதி இன்மையால் விக்கினேன். உய்ய கொள்ளாய் பெருமானே நீதான் காக்க வேண்டும். உய்ய கொள்ளாய் உய்ய கொள்ளாய் விக்கினேன். உய்ய கொள்ளாய் தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். தண்ணீரும் தேன் போன்ற தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய் உய்ய கொள்ளாய். தழங்கரும் தேனென்ன கடகடவென்று நான் சப்தமெழுப்பி தேன் ஒத்த நீர் பருக நீ அன்றோ தர வேண்டும். உய்ய கொள்ளாய் விக்கினேன் வினையேன் விக்கினேன். என் விதி இன்மையால் விக்கினேன். உய்ய கொள்ளாய் தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். தழங்கரும் தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். அழுகின்றேன் பெருமானே அழுகின்றேன். அற்பன் நாயேன் என் செய்வேன் பெருமானே நான் என் செய்வேன். விக்கினேன் அழுகின்றேன் திருநீலகண்டா அழுகின்றேன். என்னை உடையாய் அழுகின்றேன் அழுகின்றேன். அடியேன் உன் அடைக்கலமே. அடியேன் உன் அடைக்கலமே. உய்ய கொள்ளாய் அழுகின்றேன் அழுகின்றேன். அடியேன் அழுகின்றேன். சிவா, இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். என்னோட வினையின்மையாலோ என்னுடைய ஆணவத்தாலோ என்னால் முடியவில்லை என்றால் அதற்கு உதவுபவன் ஒருவனே, பெருமான் மட்டுமே. அவன்தான் இந்த வினையை போக்கி அவனது அருளை நமக்கு முழுமையாக தர வல்லவன். அவனை பிடித்து கொள்ளுங்கள். நீங்களும் அவனைப் போல
நாம் அனைவரும் அவனைப் போல பேரானந்தத்தில் திளைக்கலாம் 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 என்று சொல்லி இந்த அளவில் இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாமா? நான் ஐயப்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கு இப்போ சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏதேனும் இன்னும் ஐயப்பாடுகள் இருக்கா? நம்ம மாணாக்கரில் ஒரு சந்தேகம் சொல்லுங்க. என்ன அப்படின்னா 224 கோணங்கள், 84,000 யோனி பேதங்கள், சகல விஞ்ஞானங்கள உள்ள. இப்போ இந்த சகல இருக்கக்கூடிய கோணங்களும் அந்த விஞ்ஞானங்கள பிள்ளைகளுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்? இப்போ குருவா வந்து அனுகிரகம் பண்ணும்போது அப்போ சகலருக்கு இந்த விஞ்ஞான கலரோ இந்த பிள்ளையார் கலரோ தருவாங்க. இவங்க எல்லாம் ஒரே உலகத்தில் இருக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பதில் கொடுத்துட்டோம். 3 மாயை இருக்கு இல்லையா? 3 மாயையிலையும் வெவ்வேறு புவனங்கள் இருக்கின்றன. சகலர்களாகிய நாம் இருப்பது இந்த ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 24 தத்துவத்தில் தான் நாம் இருக்கிறோம். என்னைக்கு பிள்ளையாகலர் நிலையை நீங்கள் எட்டி பிடிக்கிறீர்களோ, பிள்ளையாகலர்னா இந்த மாயையால் இவங்களுக்கு இனிமேல் பாதிப்பு உண்டாக்கி இவங்களோட அறிவை மேம்படுத்தணும்னு அவசியம் இல்லை என்று கடவுள் எண்ணும் பொழுது அந்த உயிரை என்ன ஆக்கிறாரு? அவர் பிள்ளையாகலர் ஆக்குறாரு. பிள்ளையாகலர் ஆக்கி எங்கே கொண்டு போய் வச்சுருவாரு? வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய போனங்களில் நிலை பெற வைப்பார். அவங்கெல்லாம் பிள்ளையாகலர் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு பிரளயம் முடியும் பொழுது அவர்கள் முக்தி பேறு அடைவார்கள். அதுலேயும் பக்குவப்பட்டு கண்மமும் இனி தேவையில்லை, இவங்க வந்து கண்மத்தால் நம்ம கொடுக்க வேண்டிய பாதிப்புலாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கடவுள் நினச்சிட்டா அவங்கள விஞ்ஞான கலர்னு அவங்கள நியமித்து அவங்கள எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? சுத்த தத்துவத்தில் இருக்கிற உலகங்களில் போய் இருக்க வைக்கிறாரு. அங்கே அவங்களுக்கு பக்குவம் அடைய அவங்க அப்படியே மேலே கூட்டு போய் கடைசியாக தன்னை போலவே ஆக்கிடுவார். இவ்வளோதான் அதுக்கான. அதில் என்ன டவுட்டு? இதில் மற்றவர்கள் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, நல்ல வேலை அவர் ஐயா கேட்டார். எப்படின்னா, இதே இந்த பூலோகத்திலேயே மற்ற நிலையில் இருக்கிற உயிர்களும் இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜீவன் முக்தர்கள்னு சொல்கிறோம்ல, அவங்க யாரு? அதுதான் ஜீவன் முக்தர்கள்ங்கிறது யாரு? ஜீவன் முக்தர்கள்ங்கிறவங்க அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. எல்லா மாயையும் கடந்துட்டாங்க. பிரகிருதி மாயை மட்டும் இல்லை, அசுத்தமாயி சுத்தமாயி எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. அவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்காங்களே, அவர்களுக்கு பேர் ஜீவன் முக்தர்கள் தானே. அதனால் அப்படி இருக்கலாம். அது எக்ஸப்ஷனல், அது விதிவிலக்கு. எல்லாருமே அப்படி ஜீவன் முக்தர்களாக இருக்கிறாங்க இல்லை. நம்ம பொதுவாக சகலர்கள்னு பேசினா இந்த லோகத்தில் இருக்கிறவங்க சகலர்கள். பிள்ளையாகலன்னு சொல்லப்படுபவர்கள் அந்த அசுத்தமாயா புவனம், அப்புறம் விஞ்ஞான கலன்னு சொல்லப்படுபவர்கள் சுத்தமாயா புவனம். இது பொதுவானது. ஆனால் அங்கங்கே யார் இருக்கலாம்? எல்லாத்தையும் கடந்தவர்கள் இருக்கலாம். இப்போ இங்கே ஜீவன் முக்தர்கள் இருக்கலாங்களே. இப்போது நம்முடைய குருமா சன்னிதானம் அவங்க நம்ம முழுமையான அந்த பூரணத்துவம் பெறுவதற்கு முன்னால் அவர்கள் நம்மை போன்று தான் இருந்தார்கள். எப்போ அவங்க ஆதீனத்துக்கு வந்து அவங்க குருக்கிட்ட அவர் வந்து ஞானம் பெற்று அப்போ அந்த விஞ்ஞானம் பெறுகிறாரோ அப்போ தான் அவர் என்னவா மாறுறாரு, அப்போ தான் அவர் ஜீவன் முக்தராக மாறுறாரு. அப்போ அது வரைக்கும் எப்படி இருந்தார்? நம்மளை மாதிரி இருந்தார். அப்போ முதல்ல ஒரு சகலர் கேட்டகரியில் இருக்காங்க. இருக்கிறவங்க டக்குன்னு எங்கே போயிடுறாங்க? ஜீவன் முக்தர் நிலைக்கு போயிடுறாங்க. எதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க? பிள்ளையாகலரையும் கிராஸ் பண்ணிட்டாங்க, விஞ்ஞான கலரையும் கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே டக்குன்னு நேராக போகிறது. இப்போ நம்ம ஸ்கூலில் டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன்லாம் சொல்கிறோம், அது மாதிரி இது ஒரே ப்ரொமோஷன், ஒரே ஸ்டெப்பில் போகிறது. போகலாம், கண்டிப்பாக போகலாம். நம்மளும் போகலாம். அதுக்கு தான் இதில் சொல்லப்படுகிற அந்த வழிமுறைகள் நெறிகள் அதெல்லாம் பின்பற்றினா நாமும் இந்த பிறவிலேயே அந்த நிலையை எட்டலாம். அதெல்லாம் தான் நம்ம இன்னையிலேருந்து இவ்வளோ தூரம் பார்க்குறோம், படிக்கிறோம். வேறு ஏதேனும் ஐயப்பாடுகள்? அதுக்காக சாக்லேட் கொடுக்கணுமா? நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை நான் கொடுக்கலாமா? இது வேற இங்கே யாரோ ஒரு நக்கீரர் குறுக்க வந்து இது எப்படி கொடுக்கலாம், தவறான பதிலுக்கு கொடுக்கலாமான்னு யாராவது கேட்டுருந்தா நான் என்ன ஆயிருக்கிறது?
மாட்டியிருப்பேன் இல்லை. சரி, அது ஹோம்ஒர்க்காகவே இருந்துட்டு போட்டோம், நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, அது ஹோம்ஒர்க்காகவே இருக்கட்டும். நான் அதுக்கான பதில் இப்போ தரலை. வேதாந்தமும் மனிதனை பக்குவம் தானே ஏதோ ஒரு வகையில் அறியாமல் இருக்கிற ஒருத்தனை மனதெல்லாம் தப்பு தான்ப்பா, உனக்கு உதாரணம் கடவுள் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிற ஏதோ ஒரு வகையில் ஒரு கடை தேடி வரான்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுவும் மனிதனுக்கு யார் இல்லைன்னு சொன்னார்? சிவஞான சித்தியார் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சிங்கய்யா. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் கடவுளால் தான் படைக்கப்பட்டன. அது எந்த மதமாக இருந்தாலும் படைச்சது யார்? சாட்சாத் சிவபெருமான் தான். அந்தந்த நிலையில் நீங்கள் அங்கங்கே இருப்பீங்க. நாமளும் ஒரு காலத்தில் என்னவா இருந்திருக்கோம்? நாத்திகவாதியாக இருந்திருக்கிறோம், மறந்துடாதீங்க. நாமளும் ஒரு காலத்தில் நாத்திகவாதி, இந்த ஜென்மத்திலையோ போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மம் எப்பயோ. அங்கேருந்து தான் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே 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 வந்து கடைசியாக சைவத்துக்கு வருவீங்க. சைவத்துக்கு வந்தால் தான் அந்த மெய் பொருளை அடையிறதுங்கிறது நடக்கும். அது வரைக்கும் என்னென்னா வேரியஸ் ஸ்டெப்ஸு படியில் ஏறிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. நல்லது தானே, வாங்க, யார் வேண்டாம்னா எதில் வேணாலும் நீங்கள் நின்று வாங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் என்ன, நீங்கள் அல்டிமேட் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியாக எங்கே வந்து ஆகணும்? சைவத்துக்கு வந்து தான் ஆகணும். இது என்னங்க நீங்களாக கிளைம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் கிளைம் பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தான் இத்தனை விளக்கம் கொடுக்குறோம். ஏன் ஏகான்மவாதம் ஏற்றுக்கலை, ஏன் விசிஷ்டாத்வைதம் ஏற்றுக்கலை, ஏன் துவைதத்தை ஏற்றுக்கலை, எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. நீங்கள் அந்த விளக்கத்தில் கேட்டுட்டு முடிவுக்கு வரலாம். நீங்கள் ஒன்றும் சும்மா சைவம் தான் எல்லாத்துலேயும் பெருசுன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு உங்கள் சிற்றறிவுக்கு எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் இருந்துட்டு வாங்க. இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஏகான்மவாதம் தாங்க சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நினச்சா நீங்கள் அதில் வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதில் இருந்து 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 நீங்கள் சிந்திக்க சிந்திக்க அப்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஆமாம், இதை விட அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதுவே சைவ சித்தாந்தம். நீங்கள் அப்போ தானாக வருவீங்க, தானாக வருவீங்க என்று சொல்லி இந்த அளவில் நம்ம நிறைவு செய்யலாமா? ஏற்கனவே 5 நிமிஷம் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போது நன்றி சொல்ல வேண்டிய நேரம். நம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்று நம்ம மாணிக்கவாசக பெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். மெய்கண்டார் பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்குவோம். இந்த சிவஞான போதம் என்ற இந்த நூல் நம் கரங்களில் மட்டுமல்ல சிந்தையிலும் தவழ வேண்டும் என்று திருவுளம் பற்றிய திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்குவோம். இது போன்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று பல்வேறு வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வருகிற திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய வேலப்ப தம்பிரான் சுவாமிகளது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்குவோம். நம்முடைய திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய இயக்குனர் பெருமான், நம்ம ஆதீனத்தினுடைய ஆதீன புலவர்கள், அவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை புலப்படுத்துவோம். அடியேன் இந்த நல்ல நேரத்தில் அடியேனது குடும்பத்தாருக்கு நன்றி கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பத்தார், உண்மையான குடும்பம் என்பது சிவ குடும்பமே. அடியார் பெருமக்கள் ஆகிய தாங்கள் காட்டுகிற ஆர்வம், ஈடுபாடு, இவைகள்தான் இது போன்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பெருந்துணையாய் இருக்கின்றன. அது மட்டுமன்றி உங்களோடு சேர்ந்து அடியேனும் ஞான விளக்கம் பெறுவதால் அடியார் பெருமக்கள் அனைவரது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்குகின்றோம். இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை முறைப்படி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. ஆறிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனி வேல் வாழ்க, குக்குடும் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ.
சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்லதொரு வாய்ப்பு தந்தீர்கள். மேகண்ட வித்யாசாலா, தியாகராய கல்லூரி மதுரை ஆகியோர் இணைந்து நடத்துகின்ற இந்த நல்லதொரு நிகழ்ச்சியிலே இரண்டாவது முறையாகவும் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததற்கு பெருமானுக்கும் அமைப்பினருக்கும் நன்றி கூறிக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா